இரட்டை இலை சின்னம் திடீர் முடக்கம். உச்சநீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. கடும் அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி தொடர்பாக விரைவாக விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் அதிமுகவின் முன்னாள் நிர்வாகி புகழேந்தி மனு அளித்துள்ளார். மேலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்ததை தொடர்ந்து பெங்களூரு புகழேந்தி இந்த மனுவை அளித்துள்ளார். மேலும் அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவி வகித்து வருகிறார். அதிமுகவின் இரட்டை இலை சின்னமும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவிடமே இருக்கிறது. அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் முன்னர் அனுமதி அளித்திருந்தது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணையமும் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்களிடம் விசாரணை மேற்கொண்டது. தேர்தல் ஆணையத்தின் இந்த விசாரணை தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி மனு தாக்கல் செய்திருந்தார். இம்மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எடப்பாடி பழனிசாமியின் மனுவை டிஸ்மிஸ் செய்தது. மேலும் அதிமுகவின் உட்கட்சி விவகாரங்கள் குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் எனவும் அனுமதி அளித்தது. மேலும் சட்டப்பேரவை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறும் நிலையில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி குறித்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், தர்மமே இறுதியில் வெல்லும் என சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு வரவேற்பு தெரிவித்தது. அதிமுகவில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் அதிருப்தியில் இருந்து வந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இதனை அடுத்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு மற்றும் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகளை சி.வி. சண்முகம் கடுமையாக விமர்சித்தார். அதாவது இந்த பின்னணியில் தேர்தல் ஆணையத்தில் இன்று அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் நிர்வாகி புகழேந்தி இன்று ஒரு மனு அளித்தார். அந்த மனுவில் அதிமுகவின் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி குறித்து விசாரணை நடத்தலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இரட்டை இலை சின்னம் மற்றும் பொதுச் செயலாளர் பதவி குறித்த விசாரணை தேர்தல் ஆணையம் விரைவாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தினார் புகழேந்தி. இந்த சூழ்நிலையில்தான் இந்த வழக்கு விசாரணை தீர்ப்பு வந்த நிலையில் இரட்டை இலை சின்னத்துக்கு அபாயம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதற்கு பாஜக சாதகமாக சென்றால் அதிமுகவிற்கு இரட்டை இலை சின்னம் உறுதியாக கிடக்கும். அப்படி பாஜகவுடன் ஒத்துழைக்கவில்லை என்றால் இரட்டை இலை சின்னம் முடக்கப்படும் என்ற தகவலும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.